ஹாய் வெல்கம் ஆல். 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 22 ஃபேக்டோரியல் என்ற கூடுதலின் ஒன்றாம் இலக்கம் என்ன? ஒன்றாம் இலக்கம்னா யூனிட் டிஜிட். அதாவது இப்போ வந்து 9876னு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன். இதோட ஒன்றாம் இலக்கம் என்ன, அதாவது யூனிட் டிஜிட் எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து 6. அவ்வளோதான். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை தான் ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம் மேக்ஸில். 1 ஃபேக்டோரியலோட யூனிட் வந்து எப்போவுமே 1 தான் இருக்கும். 2 ஃபேக்டோரியல்னால் என்ன மீனிங்னா 2 அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான். 2 × 1 2. ஸோ 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட்டு 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னால் 3 × அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 2, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 1. 3 × 2 × 1 வந்து 6. நெக்ஸ்ட்டு 4 ஃபேக்டோரியல். 4 × 3 × 2 × 1. ஸோ 4 × 3 12, 12 × 2 24, 24 × 1 24. நெக்ஸ்ட்டு 5 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 5 × 4 × 3 × 2 × 1. இதை மல்டிபிள் பண்ணால் 120 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக 6 ஃபேக்டோரியல். 6 × 5 × 4 × 3 × 2 × 1. இதை மல்டிபிள் பண்ணும்போது 720 கிடைக்கும். இங்கே வந்து ஹிண்ட் என்னென்னா, இந்த 5 ஃபேக்டோரியல்னு இருந்தாலே இந்த ஒன்றாம் இலக்கம் வந்து 0ல் தான் இருக்கும். அப்போது 6 ஃபேக்டோரியலில் கண்டிப்பாக 5ம் இருக்குமா, 7 ஃபேக்டோரியலும் கண்டிப்பாக 5 இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வர எல்லா நம்பர்லையுமே 5ன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ 5ன்னு வந்தாலே இங்கே வந்து 0ல் தான் முடியும் யூனிட் டிஜிட், அதாவது ஒன்றாம் இலக்கம். இந்த ஹிண்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். கொஷினில் இந்த 1 ஃபேக்டோரியலை கேட்கலாம், அதை விட்டுருங்க. 2 ஃபேக்டோரியல் வந்து 2, 3 ஃபேக்டோரியல் வந்து 6, 4 ஃபேக்டோரியல் வந்து 24. இது மூணுமே ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 32 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் 5 ஃபேக்டோரியல் வந்து 120, 6 ஃபேக்டோரியல் வந்து 720, 7 ஃபேக்டோரியலும் 0 தான் முடியும், 8 ஃபேக்டோரியலும் 0 தான் முடியும். நீங்கள் இந்த கொஷினில் 22 கேட்டிருக்காங்களா, 22 ஃபேக்டோரியல் முடியும் போதும் 0 தான் முடியும். அப்போது இந்த கடைசி யூனிட் டிஜிட், அதாவது ஒன்றாம் இலக்கம் வந்து 000 தான் முடியுது. இங்கே ஒரு 2 இருக்கும். ஸோ என்ன டிஜிட் வந்தாலும் கடைசியாக 2ன்னு தான் முடியும். ஏன்னா 00ன்னு இருக்குது, கடைசியாக 2 தான் இங்கே ஆட் ஆகும். அப்போது இதோட ஆன்சர் வந்து 2. நம்மளோட ஆன்சர் வந்து 2. சரிங்களா? ஸோ கொஷினில் வந்து 2 ஃபேக்டோரியல்னு ஆரம்பித்து 99 ஃபேக்டோரியல் கொடுத்தா கூட இதோட ஆன்சர் 2 தான் வரும். எந்த நம்பர் கொடுத்தாலும் இதோட ஆன்சர் 2 தான் வரும். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து 2ன்னு தான் முடியும். இப்போ இதே கொஷினில் 2 ஃபேக்டோரியல்னு கொடுக்காம 1 ஃபேக்டோரியல்னு ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன். இந்த 32 கூட இங்கே ஒரு 1 இருக்குல்ல, இது வந்து ஆட் ஆகும், 33ன்னு வரும். ஸோ 1 ஃபேக்டோரியல் கொஷினில் கொடுத்தா ஆன்சர் வந்து முடியும் போது 3ன்னு முடியும். சரிங்களா? இதோட ஷார்ட்கட்டே இது தான். அதாவது 2 ஃபேக்டோரியல்னு ஆரம்பித்து எவ்வளோ நம்பர் கொடுத்தாலும் அதை ப்ளஸ் பண்ண சொன்னால் 2ன்னு தான் முடியும். 1 ஃபேக்டோரியல்னு கொடுத்து ப்ளஸ் பண்ண சொன்னால் 3ன்னு தான் முடியும். அவ்வளோதான். செகண்ட் கொஷின் பாருங்கள். 9 + 3 + 1 ... இன்ஃபினிட்டி, இந்த சிம்பிளுக்கு மீனிங் இன்ஃபினிட்டி என்னும் தொடரின் கூடுதல் காண்க. அதாவது இந்த மாதிரி நம்பரை ப்ளஸ் பண்ண சொல்லிவிட்டு இங்கே இன்ஃபினிட்டின்னு கேட்டாலே ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது ஆட் பண்ண சொன்னால். அந்த ஃபார்முலா வந்து a/1 - r. இந்த கொஷின் வந்து நம்ம 10th புக்லேயும் இருக்குது, அது போக இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? a/1 - r, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 9 + 3 + 1 + ... இன்ஃபினிட்டின்னு இருக்கா, இதில் ஃபஸ்ட்டில் ஒரு நம்பர் இருக்குல்ல, அதை தான் நீங்கள் ஏன்னு சொல்லுவீங்க. a = 9. நெக்ஸ்ட் இந்த r = செகண்ட் நம்பர் டிவைடட் பை ஃபஸ்ட் நம்பர், அதாவது 3 / 9 பண்ணும் பொழுது நமக்கு வந்து 1/3 கிடைக்கும். இதுதான் r. இல்லைனா நீங்கள் தேர்ட் நம்பர் டிவைடட் பை செகண்ட் நம்பர் பண்ணாலும் 1/3 தான் கிடைக்கும். இந்த 2 வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். s = aக்கு பதிலாக 9 போடுவீங்க, 1 - 1/3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த 9 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 3 வந்து இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 3 × 1 3 - 1 / 3. இந்த மாதிரி 9/3 - 1/3ன்னு இருந்தால் இங்கே கீழே இருக்கிற 3 வந்து நீங்கள் இங்கே மேலே இது கூட மல்டிபிள் பண்ணிடணும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது, s = 9 × 3 / 3 - 1 வந்து 2. ஸோ s = 27 / 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. ஃபஸ்ட்டு 5% வந்து வளர்ச்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு 8% வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 10% வந்து வளர்ச்சி இருக்குது. இப்போது தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில்
3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. இது வந்து பர்சன்டேஜ் ரிலேட்டடான கொஷின். ரொம்ப ஈஸியாக இதையும் ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க 10,000. ஃபஸ்ட்டு ஹவரில் வந்து 5% growth இருக்குது, 5% வளர்ச்சி. பர்சன்டேஜ்னால எப்போவுமே 100 தான் பேஸாக வச்சு எடுப்போமா. 100லேருந்து 5% அதிகமாக வளர்ந்தால் 105%, அவ்வளோதான். இன்ட்டு நெக்ஸ்ட்டு 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும். அதாவது 100ல் 8% வளர்ச்சி கம்மியாக போகுது, அப்போது 92%. இன்ட்டு 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. அப்போ 3வது மணி நேரத்தில் வந்து 100ல் ஒரு 10% அதிகமாகுது, ஸோ 110%. இதை நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். 10,000 இன்ட்டு 105, பர்சன்டேஜ்னாலே 1/100 இன்ட்டு 92/100 இன்ட்டு 110/100. இதில் இந்த 0 கேன்சல் ஆகும், 0 கேன்சல் ஆகும், திரும்ப 0 கேன்சல் ஆகும், 0 கேன்சல் ஆகும், இந்த 0 கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 2 10, 5 இன்ட்டு 21 தான் 105, திரும்ப 2 இன்ட்டு 1 2, 2 இன்ட்டு 46 தான் 92. இந்த கேன்சல் பண்ணுறதை மட்டும் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ மேலே நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னா 21 இன்ட்டு 46 இன்ட்டு 10 கிடச்சிருக்கு. இதை மல்டிபிள் பண்ணும்போது 10,626 கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி. அதாவது 10,000 இருந்த பாக்டீரியா வந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் 10,626 மாறிடுச்சு. பர்சன்டேஜில் மக்கள் தொகையை வச்சு ஒரு கொஷின் கேட்பாங்களே, அதுவும் நீங்கள் இதே மாதிரி போடலாம். உங்களுக்கு தெரியலனா சொல்லுங்கள், அந்த வீடியோ வேணால் நான் தனியாக போடுறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின் வருவனவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது HCF எது? ஒரு 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 4 வேல்யூ கொடுத்துட்டு n வந்து greater than 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 4 வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிருங்க. n வந்து greater than 1ன்னு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் வந்து n 2ன்னு எடுத்துக்கோங்க, 1 எடுக்கக்கூடாது, ஏன்னா greater than 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த n2வை இங்கே வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, a இன்ட்டு n-க்கு பதிலாக நீங்கள் 2 போடுவீங்களா, ஆல்ரெடி இங்கே -1 இருக்குது, 2 - 1 1, ஸோ 1 ஸ்கொயர். திரும்ப a இன்ட்டு n-க்கு பதிலாக 2 போடுவீங்களா, 2 ஸ்கொயர் வந்து 4, 4 - 1. திரும்ப a இன்ட்டு n-க்கு பதிலாக 2 போடுவீங்க, 2 ஸ்கொயர் வந்து 4, 4 + 1. திரும்ப a இன்ட்டு n + 1, n-க்கு பதிலாக 2 போடுவீங்க, 2 + 1 3, ஸோ 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து a இன்ட்டு 1 ஸ்கொயர் வந்து 1, ஸோ a பவர் 1ன்னு எடுக்கலாம், அதை வெறும் ஏன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு a பவர் 4 - 1 3, நெக்ஸ்ட்டு a பவர் 4 + 1 5, நெக்ஸ்ட்டு a பவர் 3 ஸ்கொயர் இருக்குது, 3 × 3 9. இது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இதோட HCF கேட்குறாங்க. பொதுவாக HCF LCM வந்து நம்பர்ஸ் வச்சு கொடுப்பாங்க. அந்த நம்பர்ஸ் வச்சு கொடுத்தா வேறு மாதிரி பார்க்கணும், அதை விட்டுருங்க. அந்த நம்பர்ஸ் வச்சு கொடுக்காம இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் வச்சு இருக்கும். ஆல்ஃபபெட்ஸ் வச்சு இருந்தால் என்ன தெரியுமா பண்ணணும், எந்த நம்பர் கம்மியாக இருக்கோ அதுதான் HCF-ஆக எடுக்கணும், எது அதிகமாக இருக்கோ அதை தான் LCM-ஆக எடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இங்கே ஆல்ஃபபெட்ஸில் இருக்குது, a பவர் 1 இருக்குது, a பவர் 3 இருக்குது, a பவர் 5 இருக்குது, a பவர் 9 இருக்குது. இதில் கம்மியாக இருக்கிறது என்னது, a பவர் 1. a பவர் 1ஓட வேல்யூ என்னது, ஃபஸ்ட்டு வேல்யூ, அதாவது a பவர் n - 1 the whole square. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து a பவர் n - 1 the whole square. சரிங்களா, இப்போ இதே கொஷினை கொடுத்து LCM கண்டுபிடிக்க சொன்னால் அப்போ என்ன பண்ணோம், LCMோட ஆன்சர் வந்து a பவர் 9ஆக இருக்கும். a பவர் 9 வந்து இதுதான். இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் வச்சு வந்தாலே நீங்கள் இப்படி போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. கொஸ்டினில் வந்து ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது இல்லைனா 2 பகடை உருட்டப்படுகிறதுன்னு கேட்டாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான் நீங்கள் பண்ணணும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு பகடை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே, இது நமக்கு தெரியும், டைஸ்னு சொல்லுவோமா இங்கிலீஷில். அதில் வந்து 6 சைடு இருக்கும். ஒரு சைடில் 1 இருக்கும், ஒரு சைடில் 2 இருக்கும், ஒரு சைடில் 3 இருக்கும், 4 இருக்கும், 5 6, மொத்தம் 6 வேல்யூ இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பகடையை ஃபஸ்ட் வாட்டி உருட்டும் போது 1 விழலாம், சரிங்களா. திரும்ப அதே பகடையை இன்னொரு வாட்டி உருட்டும் போது 1 விழலாம். ஸோ கொஷின் பாருங்கள், ஒரு பகடை இருமுறை உருட்டப்படுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு சான்ஸில் 1,1 வரலாம், அதை தான் இப்படி எழுதியிருக்கேன். இப்போது திரும்ப செகண்ட் சான்ஸில் வந்து 1 வரலாம், அதுக்கடுத்து 2 வரலாம், அதை தான் 1,2ன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் 1 வந்துட்டு 1 2 3 4 5 6ன்னு வரலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் 2 வந்துட்டு 1 2 3 4 5 6ன்னு வரலாம். அது மாதிரி 6/6 வரைக்கும் வரும். ஸோ டோட்டலாக 2 வாட்டி வந்து பகடையை உருட்டும் போது 36 சான்ஸ் வரும். இது நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 36 இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே நிகழ்தகவு பொறுத்த வரைக்கும். இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தால் அல்லதுக்கு முன்னாடி பார்ட்டு பாருங்கள். அதாவது முதலாவதாக உருட்டப்படும் போது ஒரு இரட்டைப்படை எண் கிடைத்தால்,
இந்த ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஃபஸ்ட் வாட்டி உருட்டும் போது 1 தான் வருது. ஸோ இது வந்து ஒற்றைப்படை எண். அதே மாதிரி இங்கேயும் 1 தான் வருது. இந்த செகண்ட் ரோவில் பாருங்கள், ஃபஸ்ட் வாட்டி உருட்டும் போது இரட்டைப்படை எண் வந்திருக்கு. ஸோ இந்த ரோவில் எல்லா வாட்டியுமே ஃபஸ்ட்டு டைம் உருட்டும் போது இரட்டைப்படை எண் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 4th ரோலையும் அப்படி தான் வந்திருக்கு. இரட்டைப்படை எண்ணா ஈவன் நம்பர்ஸ். அதே மாதிரி இந்த 6th ரோவும் அப்படி வந்திருக்கு. ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அல்லதுனாலே ப்ளஸ் தான். சரிங்களா? நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் அவ்விரு உருட்டலில் முக எண்களின் கூடுதல் 6 இருந்தால், அதாவது நீங்கள் டைஸ் தூக்கி போடும்போது ஃபஸ்ட்டு வாட்டி போடும்போது 3 வருது, திரும்ப செகண்ட் வாட்டி போடும்போது 3 வருது. அதாவது 3,3ன்னு வருமா? இதை ஆட் பண்ணும்போது 6 வருதா? இதை தான் செகண்ட் பார்ட்டில் கேட்டிருக்காங்க. அவ்விரு உருட்டலின் முக எண்களின் கூடுதல் 6 இருந்தால், இந்த மாதிரி எங்கெல்லாம் 6 வருதோ அதையும் நீங்கள் இப்போ வந்து கவுண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், 1,5 இருக்கா? இதை கவுண்ட் பண்ணால் 6 வருமா? நெக்ஸ்ட்டு 2,4ம் கவுண்ட் பண்ணால் 6 வரும். ஆனால் அதை நீங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. திரும்ப 3,3, திரும்ப 4,2 வரும். ஆனால் அதை ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. திரும்ப 5,1. ஸோ 1 2 3 இருக்குது. அந்த 3 இது கூட ஆட் பண்ணிப்பீங்க. இப்போ இதை ப்ளஸ் பண்ணும்போது மேலே 21 கிடைக்கும், கீழே 36 கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த நிகழ்தகவு டாப்பிக்கில் இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த வருஷம் வேறு இதை கேட்டிருந்தாங்க, அதனால தான் இதை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏவோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து 2, சியோட வேல்யூ வந்து 3, அப்படியே டி வந்து 4, அப்படியே இசட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது கீழே இருக்கிறதுல எது தவறுன்னு கேட்குறாங்க. நீங்கள் இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் டி வந்து குட்டியாக இருக்கா? ஸோ அதை வந்து சால்வ் பண்ணலாம். அதாவது சிபி = எஃப்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், A1 B2 C3ன்னு 26 வரைக்கும் இருக்குது. இதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு கொஷின்ஸ் கேட்கலாம். ரீசெண்டாக குரூப் 4லையும் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போது சியோட வேல்யூ என்னது? 3, அது இங்கே எழுதிக்கோங்க. பின்னு கொடுத்துருக்காங்களா? பியோட வேல்யூ என்னது? 2, எஃபோட வேல்யூ வந்து 6. இங்கே வந்து 3 ஸ்கொயர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 9. 9 = 6 வந்து இல்லை. ஸோ இதுதான் அப்போது தப்பு. நம்ம ஆப்ஷன் டி எடுத்தோம், அதுவே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் டி தான் தப்பான ஆன்சர். இந்த ஆப்ஷன் சியை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் கரெக்டாக தான் செக் பண்ணி பார்ப்போம். √ஒய்யோட வேல்யூ வந்து 25 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 16 = ஐன்னு கொடுத்துருக்காங்களா? ஐயோட வேல்யூ வந்து 9. √25 வந்து 5 ப்ளஸ் √16 வந்து 4 = 9. ஸோ 5 + 4 வந்து 9, 9 = 9. இது வந்து கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இதையும் செக் பண்ணி பார்ப்போம். அதாவது HCF ஆஃப் JOY வந்து ஈன்னு சொல்லியிருக்காங்க. ஜேவோட வேல்யூ வந்து 10, ஓட வேல்யூ வந்து 15, ஒய்யோட வேல்யூ வந்து 25. HCF பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் வந்து காமனாக டிவைட் ஆகணும். அதாவது இங்கே 3மே 5ஆல் டிவைட் ஆகுமா? 5 × 2 10, 5 × 3 15, 5 × 5 25. அதுக்கடுத்து இந்த 2ம் 3ம் 5ம் காமனாக எதாலையும் டிவைட் ஆகாது. ஸோ இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இந்த JOYயோட HCF வந்து 5. அவ்வளோதான். அப்போது 5 = ஈயோட வேல்யூ வந்து 5. ஸோ 5 = 5. இதுவும் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த ஏ வந்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள், மேட்ச் ஆகும். எது வந்து தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ஈஸி தான், ஆனால் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் நான் இங்கே கேட்டிருக்கேன். அதாவது x/5 = y/8 கொடுத்துருக்காங்க. x + 5 = y/8 என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி x/5 = y/8ன்னு சொன்னாலே எக்ஸு கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எக்ஸு, ஒய் கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஒய். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 5 போடலாம், ப்ளஸ் 5 = ஒய்க்கு பதிலாக 8 போடலாம், ப்ளஸ் 8. ஸோ 5 + 5 10 = 8 + 8 16. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த ரெண்டு சைடுமே காமனாக 2ல் கேன்சல் ஆகுமா? 2 × 5 10, 2 × 8 16. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 5:8. இந்த வீடியோவில் கொஷின்ஸ் அவ்வளோதான். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் இதே மாதிரி பார்ட் 2 கூட போடுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.